ஐடி கார்டு செட்டிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஐடி கார்டு செட்டிங்ஸ் வந்து இந்த ஃபேவரட் செட்டிங்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடி, ஆதார் இதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். செலக்ட் பேப்பர் போய்ட்டு ஃபஸ்ட்டே டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஆப்ஷன்ஸ்குள்ளே போங்க, N-on-1 போங்க, 4-on-1 வச்சுருங்க. ஒரிஜினல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் கொடுத்து A4 ஃபிட் பண்ணிடுங்க. இதுலேயும் ஃபஸ்ட்டே தான் இங்கே செலக்டில் இருக்கணும். கீழேயுமே பேப்பர் சைஸுமே வந்து ஃபஸ்ட்டே இங்கே பார்த்தீங்களா 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டே தான் செலக்டில் இருக்கணும். அதேமாரி காப்பி ரேஷ் வந்து டேரெக்டில் இருக்கணும், 100% இருக்கணும். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு டச் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இங்கே உள்ளே போய்ட்டு 100 ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஃபேவரட் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு M1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிவிட்டு நேம் வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. ஐடின்னு போட்டுருங்க. ஐடி கார்டில் என்னென்ன உங்களுக்கு கவர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் டைப் ஆஃப் ஐடி கார்ட்ஸு, எல்லா விதமான ஸ்மார்ட் கார்ட்ஸு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, இது எல்லாமே ஐடி கார்டில் கவர் ஆகுறதுங்க. ஸோ ஒன்ஸ் செட் பண்ணி முடித்தது பிறகு ஐடி கார்டு ஜெராக்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம ரீகால் பண்ணணும். ஃபேவரட் செட்டிங்ஸ்குள்ளே போங்க, ஐடி கார்டை டச் பண்ணுங்கள், ஓகே கொடுத்தீங்கன்னா do you want to recall the following செட்டிங்ஸ்னு கேட்கும். அதுக்கு வந்து எஸ் கொடுத்துருங்க. கார்டை வந்து இந்த டைரெக்ஷனில் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணது பிறகு உங்களோட கார்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப டார்க்கிஷாக இருக்கிற கார்டாக இருந்தால் டென்சிட்டியில் போய்ட்டு ஒரு 2 பாயிண்ட் லைட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற கார்டாக இருந்துச்சுன்னா டார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கார்டு எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்துட்டு கார்டை அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் கீ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் சைடு ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆகி முடிஞ்சோன்னே பேக் சைடு வந்து அதே இடத்துல திருப்பி வைங்க. அகைன் திரும்பி ஸ்டார்ட் கீ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பேக் சைடு ஸ்கேன் ஆயிரும். ஸ்கேன் ஆகி முடிஞ்சோன்னா நீங்கள் ஸ்டார்ட் காப்பிங்னு உங்களுக்கு காட்டும். பேஜ் 2 2 பேஜ் வந்து ஸ்கேன் ஆகிடுச்சு, ஒரே ஷீட்டு. இப்போ ஸ்டார்ட் காப்பிங் கொடுங்க. அழகாக உங்களுக்கு வந்து பக்கத்தில் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள்.